அம்மா படத்தாலே ஓரமந்தாயே தாயே தாலே ஓரமந்தாயே தாயே அம்மா அங்கு தலை நாகம் அம்மா தாயே தாயே அங்கு தலை நாகம் அம்மா தாயே தாயே அம்மே விளக்கே வாவே அம்மா தாயே தாயே அம்மா ஓடி வந்த பாம்பை எல்லாம் தாயே தாயே ஓடி வந்த பாம்பை எல்லாம் தாயே தாயே அம்மா ஒரு பாலில் பூண்டாய் அம்மா தாயே தாயே அம்மா ஒரு பாலில் பூண்டாய் அம்மா தாயே தாயே அம்மா ஒரு வேலை நாகம் அம்மா தாயே தாயே அம்மா ஒரு வேலை நாகம் அம்மா தாயே தாயே அம்மா ஓடி விளையாடு அம்மா தாயே தாயே அம்மா ஓடி விளையாடு அம்மா தாயே தாயே அம்மா இருவரை நாகம் அம்மா தாயே தாயே அம்மா இருவரை நாகம் அம்மா தாயே தாயே அம்மா இன்று விளையாடு அம்மா தாயே தாயே விளையாடு அம்மா தாயே தாயே அம்மா இருவரை நாகம் அம்மா தாயே தாயே அம்மா இருவரை நாகம் அம்மா தாயே தாயே அம்மா அருகிருந்து ஆடும் அம்மா தாயே தாயே அம்மா அருகிருந்து ஆடும் அம்மா தாயே தாயே அம்மா பத்தினியை கைப்பிடித்து தாயே தாயே அம்மா பத்தினியை கைப்பிடித்து தாயே தாயே அம்மா வந்து விளையாடு அம்மா தாயே தாயே அம்மா நம்மீர நல்ல இந்த தயாபரம் பண்ணாமீசுக இந்திராமியம் பண்ணாமீசுக பொன்னையானம் பண்ணாமீசுக அப்பானம் பண்ணாமீசுக தேசம் பண்ணாமீசுக தீபம் பண்ணாமீசுக பண்ணாமீசுக மதுமிதானே பண்ணாமீசுக பானா சாந்தோரா பண்ணாமீசுக அரசாங்கா பண்ணாமீசுக
2026ஆம் ஆண்டு நாச்சிமார் அம்பாளின் அலங்கார மகோத்சவத்தில் முதலாம் நாளான இன்று இந்த அலங்கார உற்சவத்தை முதலாவது உபயோகாரர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய தினம் தமது ஆலயத்திற்கு சொற்பொழிவாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நித்திய பாரதரன் சேவர்கள் ஆசிரியர் அரசியல் விஞ்ஞானத்துறை வாழ்ந்த ஆசிரியர் வேலின மத்திய கல்லூரி கல்வி கற்பிக்கின்றார். அவரை அன்புடனும் இம்முகத்துடனும் ஆலயத்தின் சமூகம் சார்பிலும் நமது கிராமத்தின் சார்பிலும் வரவேற்றுக் கொண்டு அனைவரும் அமைதியாக இருந்து ஐயா கூறுகின்ற நல்ல கருத்துக்களை செவிமடித்து ஒழுங்கி நடக்குமாறு பணியாற்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்தும் கக்கை முகத்தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுண்டாம் பரமனை மதித்திட பங்கையாசனம் ஒருதலையே ஒளிந்தவானவர் குருதியும் மகந்தையும் கொண்டு தந்தம் புரிதலே வருகனை போற்றி செய்வார். எல்லாம் நல்ல வேளமுகத்து விநாயகனையும் எம்பெருமாட்டின் ஆட்சிமாரினுடைய பாதக்கமலங்களை மனக்கண்களினாலே தொழுது கொண்டு இவ்வாலயத்தை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி திருமேனி தீண்டி பூஜித்து வழிபாடாற்றுகின்ற சிவாச்சாரியார்களே, இவ்வாலயத்தை நெறிப்படுத்துகின்ற அன்பர்களே, எம்பெருமாட்டியினுடைய மீள மையன்பர்களே, பெரியோர்களே, கலைஞர்களே, மாணவ குழந்தைகளே, என்னை இந்த இடத்திலே ஆட்படுத்திய மாதா பிதா குரு அத்தனை தெய்வங்களையும் மனதார வழிபாடு செய்து எம்பெருமாட்டியினுடைய மகோற்சவ பெருவிழாவாக அலங்கார உற்சவம் பராபர வருஷத்திற்குரிய உற்சவம் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த அலங்கார உற்சவ காலத்திலே அடியார்களினுடைய சிந்தனைகளை சைவத்தின்பால் அம்பிகையின்பால் ஈட்டுக் கொள்ளுகின்ற நல்ல கைங்கரியத்தை இந்த ஆலயத்தவர்கள் ஒவ்வொரு குறுகிய நேரத்திலாவது நல்ல சிந்தனைகளை செவிமடுக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். உண்மையிலே இன்றைய காலகட்டங்களிலே ஒரு குறுகிய நேரமாவது உற்சவ காலங்களிலாவது நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் எல்லாரும் ஆற்றுப்படுத்த நினைக்க வேண்டும் என்று இந்த கைங்கரியத்தை முன்னெடுத்திருக்கின்ற எல்லோரையும் வாழ்த்தி வணங்கிக் கொண்டு பொதுவாக எங்களுடைய சமயங்களும் வாழ்வியல்களும் எம்மை நெறிப்படுத்துவது என்று சொல்லுவார்கள். பொதுவாக சமயம் என்று சொன்னால் சமைப்பது சமயம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இந்த சமைப்பது சமயம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் உணவுகளை சமைத்தல் அப்படி என்று சொல்லுவோம். இதை சமைத்தல் சமயம் என்று சொல்லுவதற்கு நாங்கள் ஒரு காரணம் சொல்லுவார். உணவை பதப்படுத்துதலை நாங்கள் சமையல் என்று சொல்லுகிறோம். வாழ்வை நெறிப்படுத்துவது பதப்படுத்துவது சமயம். அதனாலேதான் சமயத்தையும் எங்களுடைய வாழ்வியல்களிலே சமயத்தையும் பதப்படுத்துதல் என்று சொல்லுவார். சமயம் என்று சொன்னால் வாழும் நெறி அல்லது வாழ்க்கை நெறி என்று சொல்லுகிறோம். நாங்கள் எல்லாம் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒழுங்குமுறைகளுக்குள்ளே எம்மை நெறிப்படுத்துவது இந்த சமயம். அதனாலே தான் சமைப்பது சமயம் என்று சொல்லுவார். பதப்படுத்துவது, எமது வாழ்க்கையை பதப்படுத்திக் கொள்வது இந்த சமயம். அதுக்கு எங்களுடைய சமயம் ஒரு தனித்துவமாகும். சைவ சமயத்திலே பல்வேறுபட்ட வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்குள்ளே ஒரு வாழ்வியல் இருக்கிறது, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. நாங்கள் நெறிமுறைகளை பின்பற்றுகிறோம். அந்த நெறிமுறைகளின் அடிப்படையிலே தான் எங்களுடைய வாழ்வியல்கள் அமைந்திருக்கிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவை சொல்லுவார்.
இந்த மானிட பிறப்பு. இந்த உலகத்திலே இருக்கிற பிறப்புகளுக்குள்ளே மிக மகோன்னதமான ஒரு சிறந்த பிறப்பு இந்த மனித பிறப்பு. அதனாலே தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நாங்கள் வேறு பிறப்புகளை எடுத்தால் ஆலய தரிசனங்களை செய்ய முடியாது, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியாது, கோயில்ல வந்து தொண்டு செய்ய முடியாது. நாங்கள் மனித பிறப்பை எடுத்தபடியினால், மனித திருவுருவத்தை எடுத்தபடியினால இந்த தொண்டுகளை செய்கிறோம். சிந்திச்சு பாருங்கள், நாங்கள் விலங்குகளாகவோ பறவைகளாகவோ அல்லது மரம் செடிகளாக பிறந்திருந்தால் இந்த ஆலய தரிசனங்களை செய்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குமா? அப்ப இந்த ஆலய தரிசனங்களை, தெய்வீக நாட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிறப்பு இந்த மனித பிறப்பு. அதனாலதான் மனித பிறப்பை அவை சொல்லுகிற போது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எங்களுக்கு இந்த பிறப்பு கிடைச்சதே ஒரு பெரிய புண்ணியம். என்ன புண்ணியம்? செய்தனை நெஞ்சமே என்று சொல்வார். முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை. நாங்கள் முற்பிறப்பிலே செய்த நல்ல வினை இந்த பிறப்பில் நாங்கள் மனித பிறப்பை எடுத்து ஆலயங்களோடு வழிபாடு செய்கிறோம். எங்களுடைய சமயம்தான் ஆலயத்திலே வாருங்கள், ஒன்று கூடுங்கள், ஒற்றுமையாக இருந்து கைங்கரியங்களை செய்யுங்கள், தொண்டுகள் செய்யுங்கள். இறைவனுக்கு தொண்டு செய்கிற பாக்கியம் எங்களுக்கு தான் கிடைச்சது. கோயில வந்து ஆலயத்தை கூட்டி கழுவி சுத்தம் பண்ணி இறைவனோடு நெருங்கிக் கொள்ள வேணும். அம்பிகை பிராட்டியோடு நெருங்குகின்ற பாக்கியம் நீங்களாம் மனித பிறப்பை எடுத்தபடியா தான் கிடைக்கும். அதனாலதான் சமயம் ஒரு முக்கியம். அந்த சமயத்திலே நாங்கள் மனித பிறப்பை எடுத்து இந்த வாழ்வியலை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பெரும் பொக்கிஷம் என்று சொல்லுவார். அத்தகைய பெருமையினாலே தான் எங்களுடைய சமயங்களிலே இந்த உற்சவங்கள் செய்வார்கள். அம்பிகை பிராட்டி உண்மையிலே நாச்சிமார் வழிபாடு என்பது எங்களுடைய நாட்டாரிய வழிபாட்டு மரபு. எங்களுடைய சைவ சமய மரபுகளை இரண்டு தொன்மையிலே இலக்கியவாதிகள் சொல்லுவார். ஆகமம் சார் வழிபாட்டு மரபு, ஆகமம் சாராத வழிபாட்டு மரபு. இந்த ஆகமம் சாராத மரபுகளைத்தான் நாட்டாரிய வழிபாடு என்று சொல்லுவார். இன்றைக்கு அந்த வழிபாடுகளும் நாங்கள் எல்லாரும் ஒரு ஆகம நீரோட்டத்துக்குள்ளே வழிபாடுகளை செய்கிறோம். அம்பிகை வழிபாடு ஆரம்பிக்கிற போது பக்தி அடிப்படையில், நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் அம்பாளை பூசிக்கிறோம். அப்படி வழிபாடு செய்கிற போது இந்த நாச்சிமார் வழிபாடு பற்றி கிராமிய வழிபாட்டு முறைகளிலே சொல்லுவார்கள். நாச்சிமாருக்கு பொங்கல் பூசைகள் செய்து மடை பரவி வழிபாடு செய்த மரபுகள் இருக்கிறது. நோய் தீர்ப்பவளாக, துன்பங்களை தீர்ப்பவளாக குலதெய்வ மரபுக்குள்ளே இருந்த வழிபாட்டு மரபு இந்த நாச்சிமார் வழிபாடு. அத்தகைய வழிபாட்டு முறைகளிலே இருந்து நாங்கள் இன்றைக்கு உற்சவ காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு ஆலயம், ஆலய வழிபாடு ஏற்கனவே சொன்னது போல மனித பிறப்பை எடுத்தபடியினாலே நாங்கள் ஆலய தரிசனங்களை செய்கிறோம். உண்மையிலே இந்த ஆலய தரிசனம் என்று சொல்லுவது மிக முக்கியமானது. அதான் சொல்லுவார்கள், ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருப்பதே பூர்வ ஜென்ம பலன். இந்த இடத்துக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வினை இந்த இடத்திலே இன்றைய நாள் ஒன்று கூட வேண்டும். இதுதான் வினை. நாங்கள் சொல்லுவோம், பெரியவர்கள் சிலர் சொல்லுவார்கள், கோயிலுக்கு போகாதவன் நிம்மதியாய் இருக்கிறான், கோயிலுக்கு தொண்டு செய்கிறோம். நாங்கள் கோயிலுக்கு விழுந்து விழுந்து தொண்டு செய்கிறோம், திருவிழா செய்கிறோம், எங்களுக்கு தான் கஷ்டமாயிருக்கு. கோயில் பக்கம் தலை வச்சு படுக்காதவன் நிம்மதியா இதால திரிகிறான். ஆனா நாங்கள் துன்பப்படுகிறோம் என்று சில பேர் கோயில்ல வந்தே கண்ணீர் வடிப்பார். அதுதான் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் மிக முக்கியமானது. தெய்வம் எங்களோடு சேருகிற போது சோதனைகள் இருக்கும்.
துன்பங்கள் வரும். அந்த துன்பங்களில் இருந்து நாங்கள் தாயவளை பூஷிக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் பிள்ளைகள் படிக்கிறார்களா இல்லையா என்று சோதனை வைக்கிறோம். அந்த பரீட்சையிலே மாணவன் சித்தி அடைந்தால் தான் அவன் சித்தி பெற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறோம். நாங்கள் வாழ்க்கை என்று சோதனையிலே பிரயாணிக்கிறோம். தெய்வம் சோதித்து பார்க்க. அப்படி சோதனைகளை தருகிற போதும் நாங்கள் இந்த வழிபாட்டில இணைச்சு கொள்ளுகிறோமா? துன்பத்தை தாண்டி தெய்வத்தை நாங்கள் நாடுகிறோமா? அப்படி என்கிற போதுதான் இந்த தெய்வத்தினுடைய திருவருளை பெற முடியும். கடினப்பட வேண்டும். கடினப்பட்டுத்தான் தெய்வீகத்தை பெற முடியும். அத்தகைய தன்மையிலே தான் ஆலய வழிபாடு என்று சொல்லுகின்ற போது ஆன்மா லயப்படும் என்று சொல்லுவார். ஆன்மா லயப்படும் இடம், கட்டுப்படுகிற இடம். இப்ப இதுல இருக்கிறவர்கள் எல்லாருமே கொஞ்சம் வெளியில போனோம் என்று சொன்னால் எங்களுடைய சத்தம் வேறுபடும். இதே அமைதியா இருக்கிறோம். கொஞ்சம் உரத்து கலைப்போம், வீட்டில சிலது சண்டித்தனம் காட்டுவோம், அல்லது தெருவீதிகளிலே போகிற போதும் எங்களுடைய சிந்தனைகள் செயற்பாடுகள் வேறுபடும். ஆனால் ஆலயத்துக்குள்ளே வந்தவுடனேயும் எங்களுடைய ஆன்மாக்கள் கட்டுப்படுகிறது. ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்தவுடனேயும் எங்களுடைய மனம் பக்குவம் அடைகிறது. இன்றைக்கு வைத்தியர்கள் அதை சொல்லுவார்கள், நீங்கள் அமைதியாக இருங்கள், யோகாசனம் பயிற்சி செய்யுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள். எங்களுடைய சமயம் முன்னைய காலத்தில் இருந்தே விஞ்ஞானத்தை தான் போதிச்சார். நாங்கள் ஆலயங்களிலே ஒன்று கூட வேண்டும், எல்லாரும் மன நிம்மதிக்காக வந்து எங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவோம். கோயிலே வந்து அமைதியாக பூசணையிலே கலந்து கொள்ளுகிறோம், தொண்டு செய்கிறோம். நாங்கள் கோயிலில் தொண்டு செய்கிறது கூட ஒரு உடம்பில் இருக்கிற இந்த நிணநீர்கள் கூட வெளியேறும். நாங்கள் தொண்டுகளை செய்கிறோம். சொல்லுவார்கள், வீட்டில் நல்லா வேலை செய்வோம். அது மாதிரி கோயிலே வந்து கூட்டி கழுவி துப்புரவு செய்து தொண்டுகளை செய்தவென்றால் எங்களுடைய உடம்பில் இருக்கிற மன கஷ்டங்கள் கூட குறை. பாருங்கள், செய்து பாருங்கள். கோயிலுக்குள்ளே வருகின்ற போது ஒரு மன நிம்மதி ஏற்படும், மனக்கட்டுப்பாடு வரும். தெய்வத்திடல நாங்கள் சமர்ப்பணம் கொடுக்கிறோம். எங்களை விட ஒரு பெரிய சக்தி இருக்கு. எங்களுடைய சக்திகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்கு. அந்த தெய்வத்திடத்திலே முறையிடுகிறோம். எங்களுடைய மனக்குறைகளை சொல்லுகிறோம். நாங்க எல்லாரும் வந்து எல்லாருமே உங்களோட மனசுக்குள்ளே கூட வந்து சொல்லுவீங்க, எனக்கு நல்ல நிரம்ப காசு தான், அல்லது கஷ்டமா இருக்கு, அல்லது பிள்ளை படிக்கிறான் இல்லை, பிள்ளை பரீட்சையில சித்தி அடையணும். இது எல்லாம் கடவுளுக்கு தெரியும். நீங்க சொல்லி கடவுளுக்கு தெரியணும் என்றால் கடவுளும் உங்களுக்கு சமமா வந்து. அதனாலதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற போது இறைவனை பதி என்று சொல்லுகிறது. அறிவிக்காமல் அறியும் பொருள். நீங்க சொல்லாமலே கடவுளுக்கு தெரியும் நீங்க என்னத்துக்கு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன பாவம் செய்றீங்க, என்ன துன்பம் செய்றீங்கள், என்னத்தை வேண்டி நிற்கிறீர்கள். நீங்கள் வந்து மனக்குறைகளை சொல்லுகிற போது தெய்வம் அதை புரிந்து கொள்ளும் என்று சொல்லுவார். இதை நான் சொன்னேன், நாயன்மார்கள் சொன்னார்கள், பெரியவர்கள் சொன்னார்கள், சித்தர்கள் சொன்னார்கள். அப்படி எல்லாரும் வழிபட்ட ஒரு வழிபாட்டு முறை எங்களுடைய சைவ சமயம். ஆதியும் அந்தமும் இல்லாத மதம். எங்களுடைய வழிபாட்டிலே பாருங்கள், இப்படி நாங்கள் திருவிழா காலங்களிலே ஒன்று கூடுகிறோம். ஒப்புரவு ஒழுகு என்று சொல்லுவார்கள். ஒரு ஊர் ஒற்றுமைப்பட வேண்டும். கருத்து வேற்றுமைகள் வரலாம், முரண்பாடுகள் வரலாம். ஆனால் ஒரு ஆலயம் என்று வருகிற போது எல்லாரும் ஒற்றுமையாக வருகிற போது எங்களுடைய சமயம், சமூகம், பண்பாடு, கலாச்சாரம் என்று சொல்லி எல்லாரும் ஒரு ஒப்புரவு ஒழுகக்கூடிய ஒரு சமூக முன்னேற்றத்துக்குரிய சமயமாக எங்களுடைய சமயம் இருக்கிறது. எங்களுடைய சமயத்துக்குள்ளே நல்ல விஷயங்கள் இருக்கிறது. பாருங்கள், சிவாச்சாரியார் தீபாராதனை செய்கிற போது 3 முறை அந்த தீபாராதனை காண்பிப்பார். அது ஒரு மிக முக்கியமானது. எங்களுடைய சமயத்திலே நாங்கள் தீபாராதனை செய்கிற போது சிவாச்சாரியார் 3 முறை ஊரினுடைய நன்மை, உலகத்தினுடைய நன்மை, உயிரினங்களினுடைய நன்மை, எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், இந்த ஊர் சிறப்படைய வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும்
பயன் கிடைக்க வேண்டும். இப்படி நினைக்கிற சமயம் எங்கட சமயம். அதனாலதான் திருமூலர் சொல்லுவார், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழும். இன்பம் எல்லாரும் வாழணும் என்று கும்பிடுறார்கள் தான் எங்கட சமயம். நாங்க எப்படியான ஒரு சமயத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஆசாரம் இருக்குது, பக்தி இருக்குது, பிறரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற ஒரு வழிபாட்டு முறை எங்களுடைய சைவ சமயத்துக்குள்ளே பொதிந்திருக்கு. இந்த வழிபாட்டு முறைகளுக்குள்ளே இருக்கிற முக்கியமானது நான் முதல் நாளிலே சொல்லக்கூடிய விஷயம் அடிப்படையானது குருலிங்க சங்கம வழிபாடு என்பது இருக்கிறது. எங்களோட வாழ்வியலுக்கு மிக முக்கியமானது. அதிலே குரு வழிபாடு என்பது குருலிங்க சங்கமம். 3 விதமான வழிபாட்டை சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு. இந்த 3 வழிபாடுகள் எங்களோட வாழ்க்கைக்கு அவசியம். முதலாவது வழிபாடு இந்த குரு வழிபாடு. குரு வழிபாடு என்று சொல்லுகிற போது குரு என்பது குற்றம் நீக்குபவர் குரு என்று சொல்லுவார். குற்றம் நீக்குபவர்கள் குருமார்கள். அந்த குற்றம் நீக்குபவர் குரு என்று சொன்னால் அறியாமையை விலக்கி மெஞ்ஞான அறிவை எவர் கொடுக்கிறாரோ அவரெல்லாம் குரு. அறியாமையை விலக்கி, எமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் விலக்கி அல்லது தீமையான விஷயங்களை எல்லாம் விலக்கி மெஞ்ஞான அறிவை கொடுப்பவர் குரு என்று சொல்லுவார். எங்களுடைய முதற் குருமார்கள் பெற்றோர்கள். பெற்றோர்கள் தான் ஒவ்வொரு குழந்தையினுடைய முதற் குரு. நாங்கள் மாதா பிதா என்று சொல்லுகிறோம். வேதம் சொல்லுகிற போது மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்று சொல்லுது. வேதம் சொல்லுகிறது. மாதாவை தெய்வம் என போற்று, பிதாவை தெய்வம் என போற்று, ஆச்சாரியன் குருமார்களை தெய்வம் என போற்று, அதிதி விருந்தினர்களை தெய்வம் என போற்று. பாருங்கள், எல்லாரையும் தெய்வமாக சிந்திக்கிற விஷயம் எங்களுடைய சமயத்தில் இருக்கு. அதனாலதான் குரு என்று சொல்லுகிற போது ஒரு குழந்தைக்கு முதற் குருமார்கள் பெற்றோர்கள். எந்த தாயாவது எந்த தந்தையாவது என்னுடைய பிள்ளை பழுதா போகட்டும் என்று சொல்லுவார். என்னுடைய பிள்ளை சபையில முன்னுக்கு வரணும், என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் என்றுதான் எல்லா பெற்றோர்களும் சிந்திப்பார்கள். அதனாலதான் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டுபவர்கள் குருமார்கள். வள்ளுவன் சொல்லுவான், எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தை. நீங்க சில பேர் நினைக்கலாம், நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பிலே என்று அன்னையை குறை சொன்னது இல்லை. அதனுடைய பொருள் விளக்கம் தனிய அன்னை அல்ல. அன்னையிலும் குறை என்று சொல்லுவது நாங்கள் பாடசாலை, ஒரு நாடு, ஒரு பல்கலைக்கழகம் எல்லாமே அன்னை என்ற பொருள் மரபுக்குள்ளே தான் பெறும். சொல்லுவார்கள், பாடசாலையையும் அன்னை என்றுதான் சொல்லுவார்கள். தாய் நாடு என்று சொல்லுவார்கள். அங்கே சொல்லப்பட்ட பொருள் மரபு தனிய பெற்ற தாய் மட்டுமல்ல, அறிவூட்டிய கல்வி இடத்தையும் அறிவு சார்ந்து இருக்கிற இடத்தையும் தாய் என்ற பொருள் மரபு சொல்லுவார். அவர் குழந்தை நல்லா வர வேண்டும் என்று சிந்திப்பது பெற்றோர்கள். அவர் முதற் குருமார்கள் பெற்றோர்கள். நான் அடிக்கடி சொல்ல
मुक्तेश कट्टुवन पश्चिम दिक्पागे नाचनाद जतिहाद विमाने शुभमंगल बरावरश तत्तायन काल श्रावण मास अनुप्रिय अलंकारोत्सव शुभनक्षत्रे शुभनासोजा से गुरुमन्नादे शुभनक्षत्रे सजीवन गुरुमन्नादे नक्षत्रे साध्यानाम्न्यः शुभनक्षत्रे गुणेश्वरं गुरुमन्नादे शुभनक्षत्रे बन्धुमित्रवर्गजनानां क्षेमाभिवृद्ध्यर्थम् इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं सुन्दरी वृषभवाहिनारूढ नाच्यमादेवी विहादि मनबोधि विभोधि प्राप्त्यर्थ प्रथम दिन सायं तन्ने वसन्तमण्डप पूजाहालेन तम्भैगार्गस्य गुरुमुखेन संकल्प विधानेन अहमत्यगारं सेवादेवः पाठ्यं मुखे सुदाजं सरसर्गं समर्पयामि ध्यानम् देवीं पाशाङ्कुशाढ्यामवेवरहरां पुष्पजोनिं नमामि ॐ ऐं ह्रीं श्रीं कालह्रीं हसगहलह्रीं सकलह्रीं मृधा त्रिपुरसुन्दरी नाच्यमादेवी अम्बिकायै नमो नमः ॐ अम्बिकायै नमः ॐ गौरी नमः ॐ गणेशजनन्ये नमः ओम वामाय नमः ओम ज्येष्ठाय नमः ओम रौद्रे नमः बलविहरणे नमः ओम बलभ्रमदन्ये नमः सर्वभूतदमन्ये नमः ओम मनोन्मन्ये नमः ब्राह्म्ये नमः ओम मागेश्वर्ये नमः ओम गौमार्ये नमः ओम वैष्णव्ये नमः ओम वाराह्ये नमः ओम चामुण्डाय नमः शिवदत्तये नमः ओम कदम्ब कुसुमप्रियादे नमः कल्याण्ये नमः ओम जगन्नाथे नमः ओम भक्तजनेश्वर्ये नमः ओम ललिता त्रिपुरसुन्दरे नमः भुक्ति मुक्ति बलप्रदायिने नमः कल्पदोषज्ञे नमः ओम ललिता त्रिपुरसुन्दरे नाच्यमादेवी अम्बिकायै नमो नमः ओम जो वेदां ब्रह्मणो वेद अमृतेन अमृताम्बुरे तस्मै ब्रह्मज ब्रह्माज आयुष्केतिं प्रजां ददुः हरिः ॐ गणाम्बिहार विद्महे महादेवाय धीमहि तन्नो देवी प्रचोदयात् हरिः ॐ श्रीमद्लङ्कापरस्य दक्षिणकैलासवारुप्रदिक्पागे वीणागानमगत्ते श्रीवल्लिमानगरे कट्टुवन् मेत्किरि नाम्नालङ्कृतमणि क्षेत्रे निवासबोधिनी अखिलांड कोटि अंड ब्रह्मांड नायकी भक्तजन
ವೈಜಯಂತಿಲಕರೆ ಜಯ ವೇಷ ವೈರಾಧಿಕ ಹೀನಾಗಾನ ವಿನೋದ ವಿದಗರ ವೀರಾ
ஏன்னா கால் நடக்கவே என்ன நான் நிற்கிறேன்.
நல்ல சாமான வடிவாக்கி இதுக்கு முடியாது அதில் வச்சுட்டு அப்படியே போட்டு கொண்டு போயிடலாம். ஓதுவற்கரியவன் நிலவுலாவியன் நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அரோகரா 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 அரோகரா
आरोग्यमावेदाच्युभमानमगिरे धनं धान्यं वशं भगवत्प्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः ॐ भगवान् भवति श्रीवर्जस्वमायुष्यमारोग्यम् आवेदाच्युभमानमगिरे धनं धान्यं वशं भगवत्प्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः ஏற்படுகின்ற தோஷங்களை நீக்குவதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய குலதெய்வத்திற்கு பெருவிழா எடுப்பது வழக்கம். இப்ப நாங்கள் 365 நாளும் செய்கின்ற பூஜையில் உள்ள குறைகளை நீக்குவதற்காகத்தான் இந்த உற்சவங்கள் செய்வது. ஆகையினாலே அனைத்து அடியவர்களும் மனம் மெய் மொழிகளினாலே எம்பெருமாட்டிக்கு திருத்தொண்டுகள் புரிந்து அம்பிகளுடைய புகழ் பாடு எல்லோரும் சுவாமி வெளியேறி வருகின்ற பொழுது பஜனை படிக்கணும். அம்மனுடைய புகழ் பாடுதல் அன்றி வேறு வார்த்தை ஆலயத்தில் கதைக்க கூட. நாங்கள் நிறைய கதைக்கிறாங்களே அவன் அங்க ஒரு ஆலயத்துல எங்களோட சிந்தனை எல்லாம் யாரை நோக்கி இருக்கோம்? அம்பாளை நோக்கி இருக்கோம். ஏன்னா இறைவனை இறுக பற்றி பிடிக்கின்ற பொழுது எங்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த 10 நாட்களும் எங்களுடைய சமயத்தில் இறைவனை அடைவதற்கு முதலாவது படி என்ன? சரியை தொண்டு செய்யணும். கூட்டணும், திரைக்கோணம், பூவாயலாம், மாலை கட்டலாம், பஜனை படிக்கலாம், எல்லாமே தொண்டுதான். 4 பேருக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யலாம். அப்புறம் இயன்ற அளவு உங்களுடைய மனதிலே ஓம் சக்தி அல்லது நாச்சிமாதேவி அம்பிகையை மனசிலே நினைச்சு இந்த 10 நாட்களும் அவாவ உங்களுக்குள்ள வச்சிருக்கோம். எங்களுக்குள்ள அந்த இருக்கலாம். நாங்கள் வெளியில தேர்தல் இறைவன் பாலுக்குள்ள எப்படி நெய் இருக்குதோ அதே மாதிரி இறைவன் சர்வ வியாபியாக இருந்தாலும் ஆலயத்தில் இருக்கின்றான். ஆலயத்தில் தான் நிறை சரிவாக இறை சக்தி இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த 10 நாளும் அமைதியாக தியானமாக இருந்தால் தான் அவளை உணரலாம். நேர காண முடியாது. இந்த யுகம் இறைவனை நேரிலே காண முடியாது, உணரலாம். அதுக்கு நாங்கள் அமைதியாக தியானித்து அம்பிகை எங்களுடைய மனதிலே இருத்தினால் மட்டும்தான் அதை அறியலாம். அறியினாலே இன்றைய தினம் பெருமாட்டுடைய முதலாம் நாள் திருவிழா ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய உபயத்தை சந்திரபோஸ் குடும்பத்தினர் செய்திருக்கின்றார்கள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை தேவராசா குடும்பத்தினர் நாளைய உபயத்தை செய்ய இருக்கின்றார்கள். நாளைய தினமும் வழங்கை போன்று 5 மணி அளவில் விநாயக வழிபாட்டோடு எம்பெருமானுடைய பூஜை 2ஆம் நாள் திருவிழாவுடைய வழிபாடுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து மூலாலயத்திலே விழா நாயகியால் கொள்கைத்திருக்கின்ற அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனை இடம்பெற்று விசேட கோம வழிபாடுகள் இடம்பெற்று கும்ப நாயகியாக விநாயக பெருமானும் அம்பிகை விழுந்தருளி அபிஷேகம் விநாயக பெருமானுக்கும் மூலாலயத்திலே விழா நாயகியாக வைத்திருக்கின்ற நாச்சிமாதேவி அம்பிகைக்கு அபிஷேகம் இடம்பெற்று தொடர்ந்து சுத்து பூஜைகள், அதனைத் தொடர்ந்து பிரசங்கம் இடம்பெற்று சரியாக 7:30 மணி அளவிலே வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக அம்பிகை உள்வீதி வெளிவீதி எழுந்தருள்வார். நாளைய தினம் சக்தி பூஜை என்று சொல்லப்படுகின்ற வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. இந்த கிராமம், இந்த மக்கள் எல்லோரும் உயர்நிலை அடைய வேண்டும், நாட்டில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்று அம்பிகையுடைய பாதக மலங்களை பணிந்து ஆசி கூறி அமைகின்றோம். நித்தியம் லோகா சமஸ்தா சுபினோ பவந்து சமஸ்த சன்மங்களான சந்து இன்பமே சூழ்ந்து எல்லோரும் வாழ்க. அரகர நம பார்வதி பததே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சுற்றமேஷா
இன்பமே சூழ்க நாச்சிமாதேவி அம்பிகைக்கு நாச்சிமாதேவி அம்பிகைக்கு நாச்சிமாதேவி அம்பிகைக்கு நான் வெள்ளையா காட்டினா அந்த போட்டு வாட்ஸ்அப் ஆ சரி ஹலோ வடியா இருக்கணும்